ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரமா. வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் சூப்பர் டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் வெரைட்டி பார்க்க போகிறோம். அதுதான் முருங்கைக்காய் கூட்டுங்க. இன்றைக்கி நான் அது கூட கொண்டக்கடலை புளிக்குழம்பு, மிளகு ரசம், தயிர், மோர் மிளகாய் இவ்வளவும் லஞ்சுக்கு நான் ரெடி பண்ணியிருந்தேன். புளிக்குழம்புனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் முருங்கைக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கூட்டுங்க இது. கிட்டத்தட்ட அவியல் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் முருங்கைக்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 4 முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். முருங்கைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீளத்துக்கு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. முருங்கைக்காயை நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப நல்லா சதப்பட்டு இருக்கிற மாதிரியான காயை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப முதிராத காயாகவும் வாங்கிக்கோங்க. அப்போ தான் கூட்டுக்கு, சாம்பார் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடணுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சிருக்கணும். இந்த பேஸ்ட்டு தான் முருங்கைக்காய் கூட்டுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை நமக்கு கொடுக்குங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கியூமின் சீட், அதாவது சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா தாளிச்சிருங்க. இந்த மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறப்ப ரொம்ப மணமாக இருக்கும் கூட்டுங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாங்க, நம்ம லேசாக வதக்குனா போதும். இந்த மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும் முருங்கைக்காய் கூட்டு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த எல்லா காயையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயும் வதக்கிடுங்க முருங்கைக்காயை. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் நம்ம முருங்கைக்காயை வதக்கிட்டு கூட்டு செய்கிறப்ப அதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கூட்டும் நல்ல மணமாக இருக்குங்க நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்கிறதுனால. இப்போ பாருங்கள், நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை பழையபடியும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எப்படி செக் பண்ணிக்கலான்னு சொல்கிறேங்க. காயை நம்ம பார்க்குறப்ப ஒவ்வொரு காயிலையும் நடுவில் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸாக விழுந்திருக்குங்க. அப்படி விழுந்திருக்குன்னு சொன்னோன்னா காய் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும், வீடியோவில் பாருங்கள், ஒவ்வொரு காயிலையும் அந்த மாதிரி ஓட்டையாக விழுந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் லேசாக கழுவிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, சரியாக போட்டிருக்கீங்களான்னு. எனக்கு சரியாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம மூடி வைக்கக்கூடாதுங்க. மூடி வச்சோன்னா காய் ரொம்ப வெந்து அப்படியே குழஞ்சிரும். அதனால் அப்படியே விட்டுருங்க. தண்ணி எல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டால் போதும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும், வீடியோவில் பார்த்தோன்னே நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்டு கூட்டு பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதில் லேசாக இந்த மாதிரி ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ பழையபடியும் இதை நல்லா கலந்துருங்க. அவ்வளவுதாங்க. நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக முருங்கைக்காய் கூட்டு ரெடி பண்ணிட்டோம். இது லஞ்சுக்கு சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதம் கூட பிசைஞ்சும் சாப்பிட்லாம், இல்லை குழம்பு சாதத்துக்கு நம்ம சைட் டிஷ்ஷாகவும் பரிமாறலாங்க. ஒரு தடவை முருங்கைக்காய் கூட்டு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.